एमजीआर ने परिवार के आधार पर नहीं, प्रतिभाओं के आधार पर लोगों को आगे बढ़ाया। लेकिन दुर्भाग्य से आज तमिलनाडु में डीएमके के कारण जो राजनीति हो रही है वो एमजीआर साहब के लिए अपमान जैसा है। எம்ஜிஆர் அவர்கள் ஏதோ குடும்பத்து அரசியல் காரணமாக ஆட்சிக்கு வரவில்லை. அவர் அத்தனை ஆட்சியும் திறமைகளின் அடிப்படையில் தான் இந்த தமிழகத்தில் ஆட்சி நடத்திருக்கின்றார். ஆனால் துரதிருஷ்டவசமாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற திமுகவால் தமிழகத்தில் எம்ஜிஆரை அவமானிப்பது போல அவரை கேவலப்படுத்துகின்ற ஒரு ஆட்சி இன்றைக்கு இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. எம்ஜிஆருக்கு பிறகு யாராவது ஒரு இந்த நாட்டிலே நல்லதொரு ஆட்சி கொடுத்திருப்பார்கள் என்று சொன்னால் அது அம்மா ஜெயலலிதா அவர்கள் மட்டுமே என்று என்னால் சொல்ல முடியும். காரணம் அவர் முழுக்க முழுக்க தனது வாழ்நாள் முழுவதும் இந்த பொது நலனுக்காகவும் தமிழக மக்களின் வளர்ச்சிக்காகவும் கொடுத்தார் என்று என்னால் சொல்ல முடியும்.